நியூஸ் பேப்பரில் பில்லி டக்கிட்ட பிடிக்கிறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்த உடனே எல்லாருமே படம் அடிச்சு ஓடினாங்க. ஏன் நியூஸ் பேப்பர் ரெகுலராக வாங்குறவங்க கூட திருப்பி என்ன நியூஸ் பேப்பர் தூக்கி பையன் மண்டையிலே போட்டாங்க. தம்பி ஒரு கிளியரியா நியூஸ் பேப்பர் கொடு இந்தாங்க. ஓ காட்! அந்த டைம் பில்லி டக்கிற சம்பவத்துக்குள்ளே வந்துட்டு எதப்பாட்டா இவ்வளோ பயப்படுறேன்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்க. ஆனால் அவங்க படிக்க தெரியாதனால அண்டாலே ஒன்று ரெண்டுக்குன்னு படிக்க சொல்கிறான். அண்டால் கொலை பீடியில் என்னென்னமோ கடை உருட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு ராஜா இருந்தாரு, 3 பசங்க இருந்தாங்கன்னு. அந்த நல்ல விஷயம்னா அந்த பைபிள் கொஞ்ச நேரத்தே தூங்கிட்டான். இதான் சேர்த்து நான் வயசானது எஸ்கேப் ஆக. உங்களுக்கு என்னாச்சு? ஆக கூடாதுலாம் ஆயிடுச்சு. அந்த டைம் பில்லி இருந்துச்சு. இவன் எங்கடா போனான்னு அந்த கடையை கேட்கணும்னு வெளியே போக ஊரே நடுங்குது. அப்போ பில்லி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக பிரிண்டிங் ப்ரெஸ்குள்ளே வந்துடுறான். அடுக்கமா ஜார்ஜ் பில்லி எப்பா ஆளை விட்றா, நான் செட்டாலும் அவன் கூட வேண்டி சாகிற ஒரு மாதிரி வீரங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயத்தோடு இருக்கும் போது பில்லி எனக்கு நியூஸ் பேப்பர் கொடு அப்படிங்கிறான். அப்படின்னு வாங்க நியூஸ் பேப்பரை அவங்ககிட்டே படிக்க சொல்ல சரி கூட நான் படிக்கிறேன் அப்படின்னு லக்கி லுக் சொல்கிறான். தலைவன் தைரியமாக நம்ம எல்லாருமே பில்லியில் கேட்டு நிற்போம். இவன் நமக்கு ஒரு ஆளே இல்லை, நம்மளோட இறட்ட பிடிக்கிற இவன் யார் அப்படின்னு எழுதியிருக்கிற அப்படியே படிக்கிறான். ஆனாலும் ஒரு முட்டாள் பில்லி பைபிள் நம்மளை அப்படி தான் எழுதியிருக்காங்கிறத கண்டுக்காம இல்லை அந்த ராஜா அப்புறமா அந்த ஃபேரிஸ் பற்றின காட்டாக இருந்துச்சுல அந்த ஆர்டிக்கலை படிக்கண்டா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கான். அடுக்கமான வந்து சரி இப்போ நீ என்ன படிச்ச அப்படின்னு கேட்குறான் பில்லி. தம்பி நீ கரெக்டாக கேட்டிருக்கப்பா. பில்லி டக்கிட்ட அடிச்சு நறுக்கி ஜெயிலுக்குள்ளே போடுறதுக்காக மக்களை துணை கேட்டு இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்கேன். அதுக்கு பில்லி ஹா நீ மட்டும் நம்ம என்னை ரொம்ப சிரிக்க வைக்கிற தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் மாதிரி போனான். நீ சிரிப்பிட்டு இருக்கப்பமா நான் அவனை சுட்டுருவேன் அப்படின்னு பில்லி சொல்ல. நான் அவனை எட்டி விட்டனா போடும் கேட் அப்படின்னு லூக் சொல்ல. இந்த கேரமலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பில்லி சொல்கிறான். இது கீழே இருக்குள்ள நான் கண்ணை நிறுத்திடுவேன் அப்படின்னு பில்லி சொல்ல. ஓ அப்படியா சைடி எனக்கு கேரமில் கொடுன்னு லூக் கேட்டு இவனும் அவனுக்கு கேரமில் கீழே வரக்குள்ளேயே கண்ணை எடுத்துறாங்க. எட்டது மட்டும் இல்லாமல் திருமண கண்ணை உள்ளே வச்சு அந்த கேரமில் கீழே வரக்குள்ளே கேட்சும் பிடிச்சிடுறான். எப்படிரா அப்படின்னு பில்லி கேட்க எல்லாம் அப்படித்தானே லூக்கு கெட்டான கேரமில் தூக்கி வாயில் போட்டு சாப்பிட்றான்.